கடலூர் மாவட்டம் வைரங்குப்பம் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான தொழிற்கல்வியினை அளிக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு சிறப்பாக செயல்பட்டு வரும் பாலிடெக்னிக் கல்லூரி ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். கடலூரில் 25 வருடங்களாக செயல்பட்டு வரும் மகாலட்சுமி கல்வி நிறுவனத்தின் சார்பு நிறுவனமான ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் கல்லூரியின் கடலூர் சிதம்பரம் மெயின் ரோடு வைரங்குப்பத்தில் கடலூரில் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 1,00,000 சதுரடி கட்டிடத்தில் மிகவும் சீரிய முறையில் அழகான தோற்றத்தில் எமது நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் ஏஎஸ்டி மற்றும் தமிழக அரசின் அங்கீகாரத்துடன் மெக்கானிக்கல் பிரிவு, எலக்ட்ரிக்கல் பிரிவு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிவு, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் பிரிவு ஆகிய 5 டிப்ளமோ பயிற்சிகள் இங்கு நடத்தப்படுகிறது. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. வணக்கம், நான் சிஆர் ராகவ் தினேஷ். ஐ எம் தி வைஸ் சேர்மன் ஆஃப் ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் வைரங்குப்பம் கடலூர். எங்கள் காலேஜில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், இந்த 5 டிபார்ட்மெண்ட்லேயும் 1220 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இயர்லி 400 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அலுமினிஸ் பார்த்திங்கன்னா 2000 அலுமினிஸ் இருக்காங்க நம்ம காலேஜஸில். இதில் வருஷம் ட்ரைனிங், டிப்ளமோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் செகண்ட் இயர்லேயே எங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவோம். இந்த செகண்ட் இயர் அது ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 1 இயர் அவனோட மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அவனோட நாலேஜ், அவன் கம்பெனியில் போய் அவனோட நாலேஜ் அவன் எப்படி கெயின் பண்ணுறான், எப்படி அங்கே சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்காகவும் 1 இயருக்கு முன்னாடியே நாங்களோட பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இந்த வருஷம் 340 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்சி/எஸ்டி மாணவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் இலவச கல்வி தரோம், எந்த ஃபீஸுமே கட்ட வேணாம். அதுவும் இல்லாமல் பிசி, எம்பிசி மாணவர்கள் மற்றும் அதர் கேஸ்ட் இவங்க யாராக இருந்தாலும் எங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அறக்கட்டளையின் சார்பாக அவங்களுக்கு உதவித்தொகையுடன் சுலப தவணை திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடமானது லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் என்ற 2 பெரும் பிரிவுகள் உள்ளன. இவை இயந்திரவியல் பொறியியல் 3ஆம் பருவத்தில் பயிலும் மாணவர்கள் மற்றும் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களும் உபயோகப்படுத்துவதற்கென அமைக்கப்பெற்றுள்ளது. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் உள்ளன. என் பேர் ஆர் சந்திரசேகர். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் எல்லா ப்ராக்டிக்கலுக்கும் எல்லா பொருளுமே எந்த விதமான தங்குதடையின்றி எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால் எங்கள் மாணவர்கள் ப்ராக்டிக்கலை ரொம்ப ஈஸியாக ரொம்ப உணர்ந்து நல்லா கற்றுட்டு போகிறாங்க. இதனால் இந்த மாணவர்கள்லாம் வெளியில் போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறத வச்சு எங்கள் காலேஜில் நிறைய மாணவர்கள் இன்னும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் மோட்டாரு எல்லாமே ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஏற்ற அளவுக்குள்ள மோட்டார்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லா கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா சிறந்த நல்ல அனுபவமிக்க ஆசிரியர்கள் வந்து எலக்ட்ரிக்கலை பற்றி நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா எங்கள் சுற்று வட்டாரத்தில் ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி வசதி நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, டிசிப்ளினு, மேனர்ஸு, ஹவு டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் கற்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 5 பிரான்ச்சஸ் இருக்குது. இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுன்றது ஒரு தாட்டு, அதுக்கப்புறம் லேர்னிங், அவங்க கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்துட்டு எப்படி வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு இப்போ நாங்கள் கற்றுத்தரோம். அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருமே டெடிக்கேட்டடாகவும், அதுவும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு பசங்களை வெளில கொண்டு போகும்போது 100% ரிசல்ட் கொடுக்குறோம். அண்ட் தென் குடிச்சிட்டு போகிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு என்ன வேணும், வேலை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிவிட்டு 70 to 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பிளேஸ் ஆகுறாங்க. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின் மின் அளவுகளை சரிபார்க்க மற்றும் பயன்படுத்த செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் லக்ஷ்மி நாராயணன். நான் சிதம்பரம் பகுதியிலிருந்து இந்த கல்லூரிக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எங்களது ஸ்ரீ மகாலட்சுமி கல்வி நிறுவனமானது கிராமப்புற மாணவர்களின் மேம்பாட்டிற்காக மிக அற்புதமான அனைத்து வசதிகளையும் செய்து அனைத்து லேப் ஸ்பெஷலிஸ்டி மற்றும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மற்றும் மார்க் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப், அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் எஜுகேஷனில் டல்லாக இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் ஹாஸ்டல்லே தனியாக வசதி பண்ணி கொடுக்குறோம். எல்லா விதத்துலேயும் எங்கள் காலேஜ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்காக எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கு சிறந்த கல்வி தகுதியுள்ள முதல்வரும் ஆசிரியர் பெருமக்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியும் செய்முறை பயிற்சியுடன் கல்வியும் அளிப்பதனால் ஒரு பயிற்சியின் முடிவில் மாணவர்கள் சிறந்த பொறியாளராக வெளிவருகின்றனர். இங்கு வெளியூர் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விடுதி வசதியும் சிறந்த உணவக வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இங்கு கல்வி மட்டுமல்லாது மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சியும் யோகா பயிற்சியும் அளிக்கப்பட்டு ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருகிறோம். மின் அணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறையில் அனுபவமிக்க பேராசிரியரை கொண்டு தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. என்னோட நேம் மீனாட்சி. நான் சிவில் டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜ் பற்றி சொல்லணும்னா கோச் அண்ட் ஸ்டாஃப். கோச்சிங்னு பார்த்தீங்கன்னா வெரி சூப்பர் கோச்சிங் அண்ட் ஸ்டாஃப்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஸ்டாஃப் தான் இருக்காங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நான் காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண உடனேவே ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே 92% எடுத்து ஓவரால் காலேஜ் செகண்ட் வந்தேன். அதுக்கு காரணம் எங்கள் ஸ்டாஃபும் கோச்சிங்கும் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஊருக்குமே 75 கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், என்னால் பஸ்லலாம் டெய்லி வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹைடெக் ஹாஸ்டல் எல்லா வசதியோடையும் ஹைடெக் ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. என்னோட நேம் சுப்ரியா. நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். என்னோட டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். நான் இங்கே 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கக்குள்ள மற்ற காலேஜை கம்பேர் பண்ணக்குள்ள எங்கள் காலேஜில் வந்துட்டு நல்லாவே இருக்கும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலுக்கு எக்ஸ்டர்னலாக நாங்களும் போயிருக்கோம், வெளியில் மற்ற ஸ்டாஃப்ஸும் இங்கே வந்திருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. அச்சீவர்ஸ் டேன்ட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். அச்சீவர்ஸ் டே வந்துட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணக்குள்ள வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே நல்ல மரியாதைன்றது கொடுப்பாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு 80% மேலே எடுத்தவங்களுக்குலாம் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ், அந்த மாதிரி 90% மேலே எடுத்தவங்களுக்குலாம் கேஷ் அவார்ட்ஸ், ஃபுல் அட்டண்டன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தா எங்கள் காலேஜில் வந்துட்டு ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. என்னோட பேர் அனிதா. நான் ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் காலேஜை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். கல்வி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா, எங்கள் காலேஜ் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அதை வந்து எப்படி சொன்னால் எப்படி பசங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்து அடிக்கடிக்கு ரிவிஷன்ஸ், கிளாஸ் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், ரிவிஷன் நிறைய கொடுத்துட்டே இருக்கனால எங்களால் வந்து அதிகமாக மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜை பற்றி இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, எங்கள் காலேஜில் வந்து ரொம்ப ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து நல்லா கல்வியில் முன்னேற்றணும், பெண்களுக்கு வந்து கல்வித்திறனில் வந்து அவங்க அதிகமாக வரணுன்றதுக்காக இன்னும் எங்கள் காலேஜில் ஏற்கனவே ரொம்ப வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. அதிலே வந்து ஒரு 10% வந்து ரொம்ப கம்மியாக பெண்களுக்காக வந்து பெண்கள் கல்வியில் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% வந்து கம்மியாக வாங்குறாங்க. இக்கல்லூரியில் மாணாக்கர்கள் வரைபடம் வரைவதற்கு வசதியாக மிகப்பெரிய டிராயிங் ஹால் ஒன்றும் அமைந்துள்ளது. இக்கல்லூரியில் உள்ள சர்வே ஆய்வகத்தில் நில அளவை சம்பந்தப்பட்ட பயிற்சி தரமாக வழங்கப்படுகிறது. இது வந்து இது மூலயமா நிறைய மாணவர்கள் வந்து இது மூலிமா நிறைய பலனடைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த நம்ம காலேஜை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நம்ம வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 பஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 20 பஸ் மூலயமா எல்லா வழித்தடங்கள்லையும் நம்ம வந்து பேருந்து வசதி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை அவனோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், அரியர் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் வந்து ஹாஸ்டலில் தங்கி பயிலுறதுக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு கம்மி விலையில் மாதம் ஒரு 2000 வரை அவ்வளோதான். அந்த செலவில் வந்து சாப்பாடுக்கு மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணுறோம். தங்கிறதுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மாணவர்கள் வந்து தங்கி படிச்சுட்ருக்காங்க. மாணவ மாணவியர் தங்கி பயில தனித்தனியே விடுதி வசதியும் இக்கல்லூரியில் சிறப்பாக அமைந்துள்ளது. என் பேர் எஸ் ஜெயபிரகாஷ். நான் ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். இந்த காலேஜில் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நான் வந்து இந்த காலேஜில் வந்து ஈவினிங் வேலை செஞ்சுட்டு தான் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு மாத சம்பளம் வந்து அப்படியெல்லாம் கட்டணும் அப்படின்லாம் எங்கள் காலேஜில் கிடையாது. நான் பர்மிஷன் வாங்கிட்டு எவ்வளோ சேலரி வாங்குறேனோ அவ்வளோ நான் கட்டிடுவேன். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. இன்ஜினியரிங்க்கும் பாலிடெக்னிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, இன்ஜினியரிங்கில் வந்து 80% தியரி, 20% வந்து ப்ராக்டிக்கல். ஆனால் வந்து அதே பாலிடெக்னிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு பையன் தான் வந்து 10th முடிச்சுட்டு வருவான். அப்படி இல்லைனா 12th முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர் வரலாம். இப்போ அந்த மாணவர்களில் வந்து நாங்கள் வந்து அதில் வந்து மார்க் அடிப்படையிலலாம் நாங்கள் வந்து இந்த மார்க் தான் அப்படின்றது கிடையாது. எவ்வளோ கம்மி மார்க் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நாங்கள் ஷேப் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் ரிசல்ட் கொடுக்குறோம். இப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கல் தான். இங்கே வந்து 70% ப்ராக்டிக்கல், 30% தான் தியரி. ஸோ ஈஸியாக வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து 30 மார்க் தான் அவங்க பாஸ் மார்க்கே வந்து 30 மார்க் தான். ஸோ ஈஸியாக அவங்க வந்து பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் பசங்க வந்து நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு நிறைய எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இப்போ வந்து 20,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். ஸோ இவங்க இதை முடிச்சுட்டு வேலைக்கும் போகலாம், ப்ளஸ் வேலைக்கு போயிட்டே பார்ட் டைம் பிஇ கூட பண்ணலாம்.
ஸோ அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் போகிறது வந்து இன்ஜினியரிங் போகும்போது டைரக்ட் செகண்ட் இயரில் போவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நல்லா படித்து இன்னும் அவங்க ஈஸியாக இன்ஜினியரிங் கற்றுக்கலாம். ஸோ ஹி வில் பி a கம்ப்ளீட் இன்ஜினியர். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. எமது கல்வியின் சிறப்பம்சமே யூ சூஸ் வி மேக் யூ இன்ஜினியர்ஸ். நீங்கள் எங்கள் கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் போதும், நாங்கள் உங்கள் மாணவனை சிறந்த பொறியாளராக ஆக்கி நல்ல வேலைவாய்ப்பையும் பெற்றுத் தருகிறோம். இந்நிறுவனத்தின் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக வேண்டும். அதற்கு எங்கள் ஆசிரியர்களும் இங்கு பணியாற்றும் பணியாளர்களும் சிறிய முறையில் முயற்சி எடுத்து இந்த கனவு நினைவாக பாடுபடுவார்கள் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கு வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், சின்னமாய் திடமாய் கனவு வெடிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம்.